கொடுப்பாங்க. காலையில் நான் எழுந்து வெளியே வந்ததுமே ஒரு 4 பழத்தை அப்படியே கிள்ளி போட்டு சாப்பிட்ருவேன் நான். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் இந்த கீரையை அப்படியே நான் பறிச்சுட்டு வெறும் கீரையை அப்படியே சாப்பிடுவேங்க. கொஞ்சம் அப்படி இருக்கும், ஆனால் அதை சாப்பிட வாயெல்லாம் பார்த்திங்கன்னா நாக்கில் எல்லாம் அப்படியே ஒரு எண்ணெய் கலந்த ஒரு சுவை மாதிரி இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைக்கி இதையும் நம்ம பறிச்சுக்கிடலாம். பாருங்கள், அங்கங்கே வளர்ந்துருக்கு இந்த மணத்தக்காளி. சூப்பர் இல்லைங்களா? இன்றைக்கி சரியான ஹார்வெஸ்ட்டு. பூவுகளோடு தான் கட் பண்ணுறேன், ஏன்னா இன்றைக்கி எனக்கு கீரை வேணுமாவே இருக்குது. ரொம்ப நல்லா விட்டுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பழங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக முத்தா அப்பா, கண்ணுக்கு அவ்வளோ அழகாக சூப்பருங்க. ஆனால் எவ்வளோ பழம். நம்ம வீட்டுக்கு வருவங்க வந்ததுமே நிறைய பேர் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி பழம் தான் அதிகமாக இருக்கும். வரும்பொழுதவே ஒரு 4 அப்படியே எடுத்து அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்வாங்க. எப்படியோ எங்கேயோ நான் ஒரு முறை போனப்போ இந்த பழங்களை மட்டும்தான் கொண்டு வந்து ஒரு 2-3 பழம் தான் இருக்கும், அதை போட்டேன். இவ்வளோ பழங்க இன்னும் இருக்குது. ஒரு கை ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறேன் நான். சூப்பர் இல்லைங்க? நெக்ஸ்ட்டு என்ன? முடக்கத்தான் பார்த்திங்கன்னா நம்ம வெறும் இலைகளை மட்டுமே எடுத்துக்கிட்டால் போதும். இது சரியாக வளர்ந்துருக்கோங்க. என்கிட்ட இல்லாமலே போயிடுச்சு. ஆனால் நான் ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டுக்கு போன அப்புறம் அங்கே வெறும் விதைகள் தான் எடுத்துகிட்டு வந்து ஒரு 4 விதையை போட்டேன். அவ்வளோதான். இப்போ அங்கங்கே விதைகள் விழுந்து செல்லக்குட்டிகள். இனி நான் இல்லைன்னு நீங்கள் சொல்லவே கூடாதுங்கிற அளவுக்கு எனக்கு போதும்டா வேணாண்டானாலும் கேட்குற மாதிரி இல்லை. அந்த அளவுக்கு வந்திருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகா. இது ஒன்றுங்க, இந்த முழங்கால் வலி, மூட்டு வலி, இந்த எலும்பு வலிக்கெல்லாம் இதை ஒரு 2 வாரம், ஒரு 3 வாரம், வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா, தோசை மாவு இருக்குது இல்லைங்களா, தோசை சுடும்பொழுது அந்த மாவில் இதையும் போட்டு கொஞ்சம் நீங்கள் ஒரு பிடி அளவுக்கு இலையை போட்டு நீங்கள் தோசையில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இங்கேயும் மணத்தக்காளி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. வலியெல்லாம் நிச்சயமாக போயிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி இவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப சூப்பராக அறுவடை கொடுத்துருக்காங்க. இது சொல்லுவாங்க குப்பைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் அப்படி சொல்கிறாங்க, உங்கள் ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. ஸோ இவங்களையும் ஒரு 4 பேரை நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம் அப்படின்னு இவங்களையும் கிள்ளியாச்சு. மறுபடியும் இங்கே மணத்தக்காளி. சூப்பராக இருக்குது பாருங்கள். நாலஞ்சு இந்த சின்ன கிளைகளை இப்படி முருங்கைக்கீரை அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது அயன் சத்து, இது அவ்வளோ இரும்பு சத்து. இதை சாப்பிட்டாலும் நமக்கு அவ்வளோ நல்லதுங்க. அடுத்தது பாருங்கள், குப்பாமேனி. இந்த கீரையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் அவ்வளோ நல்லது.
எங்கள் வீட்டிலலாம் எங்கள் பிள்ளைங்களுக்கு என்னுடைய கணவருடைய பாட்டிமா அவங்க வந்து இந்த குப்பை மேனி ஒரு பிடி எடுத்துப்பாங்க. குழந்தைங்களாக இருக்கும்பொழுது அப்படியே நெஞ்சு சளி பிடிச்சிரும். பிள்ளைங்களுக்கு வந்து கம்மியாக ஆகாது எவ்வளோ தான் மெடிசன் கொடுத்தாலும். அப்போ இதை வந்து எடுத்து நல்லா கழுவி சூரியன் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் நம்ம சமையலுக்கு போடுற கல்லுப்பு அதை எடுத்து கொஞ்சம் இதோட ஒரு பிடியோடு சேர்த்து நல்லா கசக்கி அந்த ஜூஸை எடுத்து சும்மா கொஞ்சமாக அப்படி கொடுப்பாங்க. தெரியாமலாம் நீங்கள் கொடுத்துடாதீங்க, நான் சொன்னேன்றதுனால. நான் நேராக பார்த்தேன், அதனால் இப்போல்லாம் எங்களுடைய சர்ச்லேயும் சரி, இல்லைன்னா எங்கள் சொந்தக்காரர்கள் இருந்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கும் நான் இதை தான் வந்து ஊற்றி விடுவேன். நீங்கள் தெரியாமல் தயவுசெய்து அதை செஞ்சிடாதீங்க. ஏன்னா அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. அளவுக்கு மிஞ்சி நம்ம பண்ணோம் அப்படின்னாலும் அதுவும் நஞ்சாக மாறி போயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா வல்லாரை. சுத்தமாக இது என் தோட்டத்தில் இல்லாமலே போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மழை வந்ததும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், எங்கேயாவது அந்த வேர்கள் இருந்து வரும் அப்படின்னு வெயிட் பண்ணேன். காட் கிரேஸ் எனக்கு வந்து கிடச்சிது. அங்கங்கே துளுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் துளுத்த இடத்துலேருந்து கொஞ்சமாக கொண்டு போய் ஒரு தொட்டியில் வச்சுட்டேன். அங்கே வச்சது பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பெரிய இலைகள். நமக்கு கடவுள் பாருங்கள் எல்லாமே செஞ்சு கொடுத்தது எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம வீட்டில் நம்மளே செஞ்சு சமைச்சு சாப்பிட்டோன்னா நமக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். நமக்கு வியாதிகள் கூட அதிகமாக வராதுன்னு நினைக்கிறேன். வல்லாரை இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் பெரிய பெரிய இலைகள் இந்த தொட்டியில் வச்சதெல்லாம் இதை விட ரொம்ப பெரிய இலையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கீரை பேர் எனக்கு என்னன்னு தெரியல, ஆனால் சொல்லுவாங்க இது வந்து சுகருக்கு வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இது சும்மா ஒரு கிளையை அப்படி கிள்ளி நம்ம வச்சோன்னாலும் போதுங்க, செம்மையாக நமக்கு வந்து அறுவடை கொடுத்துரும். இதையும் அங்கங்கே வச்சுருக்கேன். இந்த கீரை உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கீரையினுடைய பேர் சொல்லுங்களேன். இது எனக்கு பேர் தெரியல, ஆனால் நான் இதை வந்து எப்படி கூப்பிட்றேன்னா சுகர் கீரை அப்படின்னு தான் இதுக்கு பேர் வச்சிட்டு இருக்கிறேன் நான். இது சுகர் கீரை அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருசாக தண்டெல்லாம் ரொம்ப பெருசாக அப்படியே வளர்ந்துருக்குங்க. ரொம்ப சூப்பர். இதனுடைய பூக்கள் எல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். சூப்பராக இருக்கு இல்லைங்களா? இன்றைக்கி எத்தனை கீரை. இவங்க நம்ம வீட்டு வெற்றிலை. வாவ், பார்க்கவே இல்லையேப்பா இதை. இப்போ எவ்வளோ பெருசு இருக்குது. அப்படியே ஒரு குழந்தைய உட்கார வச்சு அப்படியே இதில் சாதம் போட்டு சாப்பிட வைக்க சொல்லலாம் போல். இவ்வளோ பெருசு, எவ்வளோ ஹெல்த்தியாக வந்திருக்கு பாருங்களேன். வா 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 வெற்றிலை. இந்த நான் நினைக்கிறேன் கொடியில் ஏற்றுறதை விட இப்படி மரங்களில் ஏற்றி விடுறது தான் ரொம்ப ஹெல்த்தியாக அப்படியே வேறு பிடிச்சி அப்படியே வருதுங்க. சூப்பர். இது கரும் வெத்தலை அப்படின்றாங்க. இது நான் ஒரு சின்ன கட்டிங் தான், ஒரு மரண வீட்டுக்காக போயிருந்தேன். அப்போ தான் கேட்டிருந்தப்போ இந்த துளுத்து வர்றதை கூட கொடுக்கலங்க அந்த புள்ள. மொக்கையாக இருந்தது. அப்படியே இங்கே ஒரு கட் பண்ணிவிட்டு இது யாரோ கட் பண்ணி கொடுத்துருக்காங்க போல். இங்கே ஒன்றுமே இல்லை, சும்மா இவ்வளோ பெருசு தான் கொடுத்தா அப்படி. ஆனால் அதை கொண்டு வந்து ஐயோ கடவுளெல்லாம் வேண்டிக்கிட்டு வச்சுது இன்றைக்கி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. அங்கங்கே வச்சுட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி இன்னும் போக போக நான் என்னுடைய தோட்டத்தில் என்னெல்லாம் இருக்குது ஒரு சின்ன சேகரிப்பு தான். நான் வந்து உங்களுக்கு நிச்சயமாக காட்டணும்னு நினைக்கிறேன். காய்கள் வரும்போது காட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் காட்டுறேங்க. இன்னொரு சர்ப்ரைஸ், நம்ம வீட்டில் செரி சரியாக விடுங்க காய். இது ஒரு 10-15 பழம் இல்லை ஒரு 20 பழம் வச்சுக்கோங்களேன். கடையில் இதை விற்கிறாங்க 250 ரூபான்னு எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு பிள்ளை சொன்னாங்க. ஆண்டி இது 250 கொடுத்து வாங்கினேன். இது வந்து வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, லங்ஸுக்கு எல்லாம் அவ்வளோ ஒரு நல்லதுன்னு டாக்டர் சொன்னாங்க. என் குழந்தைக்கு நான் வாங்கி கொடுத்துட்ருக்குறேன், ஏன்னா அந்த பிள்ளைக்கு வந்து வீசிங்கு. ஸோ அந்த பிள்ளைக்கு நான் வாங்கி கொடுத்துட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து பணம் கொடுத்து வாங்க, எதுக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு இங்கே வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு எடுத்துகிட்டு போனாங்க. நான் இன்னும் பறித்து காட்டுறேன் உங்களுக்கு.